நாங்குநேரி வானமாமலை ஸ்ரீ வரமங்கா சமேத தெய்வநாயகப் பெருமாள் திருக்கோயிலில் பங்குனி திருக்கல்யாண திருவிழா கொடியேற்றம் வானமாமலை ஸ்ரீ மதுரகவி ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் அனுகிரகத்துடன் சிறப்பாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தரிசனம். 108 வைணவ திருத்தலங்களில் பாண்டிய நாட்டில் 18 திவ்ய தேசங்கள் நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அதில் நாங்குநேரி வானமாமலை திவ்ய கஷேத்திரம் பழமையும் புராண சிறப்பும் பெற்றதாகும். 8 சுயம் பக்த கஷேத்திரங்களில் வானமாமலையும் ஒன்று. மூலவர் தோத்தாத்ரிநாதர். உற்சவர் ஸ்ரீ வரமங்கா கோதா நாயிகா சமேத தெய்வநாயகப் பெருமாள். நம்மாழ்வாரால் பாடல் பெற்ற திருத்தலம். இத்திருத்தலத்தில் மட்டுமே ஸ்ரீ நம்மாழ்வார் ஸ்ரீ ஷட்டாரியில் இருந்து அருள்பாலிக்கின்றார். தனிச்சன்னதி என்று கிடையாது. பழமையான வானமாமலை மடத்தின் முதலாவது ஜீயர் சுவாமிகளான ஸ்ரீ பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமிகள் யாத்திரையின் பொழுது திருமலையில் அர்ச்சகரிடம் அருள் வந்து அங்கிருந்து இங்கு எழுந்தருளிய ஸ்ரீ வரமங்கை தாயாருக்கும் தெய்வநாயக பெருமாளுக்கும் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவமே ஆண்டுதோறும் பங்குனி திருக்கல்யாண திருவிழா என 11 நாட்கள் நடைபெறுகின்றது. அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழா ஸ்ரீமத் பரமஹம்சத்யாதி மதுரகவி ராமானுஜ ஜீயர் சுவாமிகளின் அனுகிரகத்துடன் காலை கொடியேற்றம் நடைபெற்றது. இதற்காக நேற்று மாலையில் முளைச்சாற்று மற்றும் சேனை முதன்மையர் புறப்பாடு நடைபெற்றது. காலையில் திருக்கோயில் நடை திறக்கப்பட்டதும் விஸ்வரூபம், நித்திய எண்ணெய் காப்பு, காலசந்தி பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத ஸ்ரீ தெய்வநாயக பெருமாள் கொடிமரத்திற்கு அருகில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். கொடிப்பட்டம் பல்லக்கில் எடுத்து வரப்பட்டு மாட வீதிகளில் வடம் வந்த பிறகு கொடிமரம் முன்னால் கும்ப பூஜைகள் நடைபெற்று கொடியேற்றமானது நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு அபிஷேகம் நடைபெற்று தர்பை புல் சாற்றி வஸ்திரம் மலர் மாலைகள் சாற்றி அலங்காரம் செய்யப்பட்டதும் கொடிமரத்திற்கும் சுவாமிக்கும் பூஜைகள் நடைபெற்று மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஜீயர் சுவாமிகளுக்கு பரிவட்டம் கட்டி மாலைகள் அணிவித்து தீர்த்தம் ஷட்டாரி மரியாதை செய்யப்பட்டது. 11 தினங்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் 5ஆம் திருநாள் சுவாமி கருட வாகனத்திலும் தாயார் சேஷ வாகனத்திலும் ஸ்ரீ ஆண்டாள் அம்ச வாகனத்திலும் திருவீதி புறப்பாடு நடைபெறுகின்றது. 7ஆம் திருநாள் தங்க புண்ணியகோட்டி விமானத்திலும் கண்ணாடி சப்பரத்திலும் 9ஆம் திருநாள் திருத்தேரும் அன்று இரவில் பெருமாள் தாயாருக்கு திருக்கல்யாண உற்சவமும் நடைபெறுகின்றது. திருவிழா ஏற்பாடுகளை வானமாமலை ஜீயர் மடத்தினர் செய்து வருகின்றனர்.